வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒருவர் தவறுதலாக விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஒரே ஆண்டில் இரண்டாவது முறையாக ரயில் கட்டணம் உயர்வு. விரைவு ஏசி ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் அதிகரிப்பு. இருநூற்று 15 கிலோமீட்டருக்குள் பயணிப்போருக்கு ரயில் கட்டணம் உயர்வு இல்லை. புறநகர் ரயில் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டண உயர்வு இல்லை என ரயில்வே அறிவிப்பு. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அமலுக்கு வந்தது விக்ஷித் பாரத் ஜி சட்டம். மாநிலங்களுக்கு 40 விழுக்காடு நிதிச்சுமை ஏற்படுத்தும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். அசாமில் வங்கதேசத்தவர்களை சட்டவிரோதமாக காங்கிரஸ் குடியேற்றியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஊடுருவல்காரர்களை தடுக்காமல் டபுள் என்ஜின் அரசு தோல்வியடைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே பதிலடி. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க புத்தாண்டில் மேலும் தீவிர நடவடிக்கை. அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அதிரடி சோதனை நடத்த ட்ரம்ப் அரசு திட்டம். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி கொடியேற்றம். தீப விவகாரத்தை சுட்டிக்காட்டி கொடியேற்றத்தை தடுக்க முயன்றவர்கள் கைது. தமிழ்நாட்டில் மதக்கலவரம் ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. தப்பு கணக்கு போடுபவர்களின் முகத்தில் மக்கள் கரியை பூசுவார்கள் என்றும் விமர்சனம். பாஜக RSS பதற்ற அரசியலை முன்னெடுப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சாடல். பாஜக எந்த சூழ்ச்சி செய்தாலும் முறியடிக்கப்படும் என மு. வீரபாண்டியன் உறுதி. சாதி மதங்களின் பெயரால் சண்டைகள் உருவாக அனுமதிக்க கூடாது என டிடிவி தினகரன் கோரிக்கை. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு வந்த இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப். டிட்வா புயல் நிவாரண உதவிகளுக்கு நன்றி. மீனவர்கள் பிரச்சினையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் எனவும் நம்பிக்கை. தாவேகா ஒரு கலப்பட கட்சி என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி காட்டம். புதிதாக இணைந்துள்ள செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சந்தர்ப்பவாதிகள் எனவும் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் மறைமுக அழைப்பு. இருமுனை போட்டியில் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்று விஜய் உணர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் வாக்காளர் பட்டியலில் 2 பேரின் பெயர்கள் ஹிந்தியில் இருப்பதால் அதிர்ச்சி. பாஜகவின் திட்டத்தை செயல்படுத்தவே SIR பணி மேற்கொள்ளப்பட்டதாக மாணிக்கம் தாக்கூர் சந்தேகம். கிறிஸ்துமஸை முன்னிட்டு சென்னையிலிருந்து 871 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தெற்கு ரயில்வே சார்பிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட நாளை முதல் பொதுமக்களுக்கு அனுமதி. நெல்லை சந்திப்பு மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை.
3 அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. நாமக்கலில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம். மேலும் 5 காசுகள் அதிகரித்து ₹6.35 என நிர்ணயம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதிகளில் வரமிளகாய் விலை அதிகரிப்பு. கிலோவுக்கு 150 முதல் 180 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 220 முதல் 250 ரூபாய் வரை விலை ஏற்றம். மாமல்லபுரத்தில் வருடாந்திர இந்திய நாட்டிய விழா தொடங்கியது. கடற்கரை கோயில் வளாகத்தில் ஜனவரி 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மக்களுக்கு நல்லது செய்ய நடிகர்களுக்கு அதிகாரம் அவசியம் இல்லை. 45 திரைப்பட நிகழ்ச்சியில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கருத்து. கோவையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நிமிடத்தில் சேலை கட்டும் சாதனை நிகழ்ச்சி. நேர்த்தியாக சேலையை உடுத்திய மகிழ்ச்சியில் உற்சாக நடனம். ஹைதராபாத்தில் நடிகை நிதி அகர்வாலை அடுத்து சமந்தாவும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பு. ரசிகர்கள் மேலே விழுவதைப் போல் வந்ததால் பீதியுடன் ஓடிச் சென்று காரில் ஏறிய சமந்தா. ஆரவல்லி மலைத்தொடருக்கு ஒன்றிய அரசு வகுத்த வரையறையால் வெடித்த போராட்டம். பரந்துபட்ட அளவில் சுரங்கங்களை தோண்ட முயற்சி என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி. ஜெமீமாவின் அரை சதத்தால் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. இளையோர் ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி. 191 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது. பம்பாய் படத்தின் உயிரே உயிரே பாடல் படமாக்கப்பட்ட பகுதிக்கு 30 ஆண்டுகளுக்கு பின் படக்குழு பயணம். மணிரத்னம், மனிஷா கொய்ராலா, ராஜு மேனன் உள்ளிட்டோர் நினைவலைகளை பகிர்ந்து நிகழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.